ஹாய் பிரைஸ்லா, ஹாப்பி நியூ இயர்ங்க. புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம்ல. ஒரு சின்ன கதை சொல்லவா? ஒரு மீனவன் என்ன பண்ணானா, கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தான். நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணானா, ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. ரொம்ப டயர்டா என்ன பண்ணா, கரைக்கு வந்து மீன் வலையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு மனுஷன் வந்தாராம். வந்துட்டு, தம்பி எனக்காக நடுக்கடல்ல போய் மீன் பிடிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நம்மளா இருந்தா என்னங்க பண்ணிருப்போம்? இம்மா நேரம் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்காத மீன் இவர் சொன்ன அடுத்த செகண்ட் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்போம்ல. ஆனா அவர் அப்படி கேட்கல. எல்லாத்தையும் நம்பிட்டேன், சரி இவர் சொல்றத ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம், நம்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நடுக்கடல்ல போய் வலையை போட்டாராம். கடைசியில பார்த்தா வலை கிளிற அளவுக்கு மீன் வந்துச்சான். பக்கத்துல இருக்க 4 போட்டெல்லாம் கூட்டு அந்த வலையை தூக்கி படகுல வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைமை வந்துருச்சாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு மீன் கிடைச்சுதான். அந்த வலையை போட சொன்னார்ல நடுக்கடல்ல, அவர் யார் தெரியுமாங்க? உங்க பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் தன்னையே பலியா கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார்ல, நம்ம ஏசப்பா தாங்க. சரி, இதுல இருந்து என்னடா சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு அதே இயேசு உங்களை பார்த்து என்ன தெரியுமாங்க கேட்கிறாரு? இந்த 2025 வரைக்கும் யார் யாரையோ நம்பி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பண்ணி பார்த்தல, ஆனா எதுவுமே கிடைக்காம எந்த அற்புதமும் நடக்காம இருக்குதுல்ல. இந்த 2026ல இயேசுவை நம்பி நீ கீழ்ப்படிஞ்சு பாரு. நிச்சயமா அவனுக்கு எப்படி வலை கிளியற அளவுக்கு மீன் கிடைச்சதோ அதே மாதிரி நீ நினையாத, நீ எதிர்பாராத அற்புதங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாருங்க. சோ நீங்க 2025 வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், யார வேணாலும் நம்பிருக்கலாம். ஆனா இந்த 2026 இந்த முதல் நாள்ல நீங்க இயேசுவை நம்பி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென். பாய்.